வணக்கம் நண்பர்களே. ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை நான் பார்த்துட்டு வரேன். நிறைய மனிதர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி பார்க்கும்போது சில நாட்கள் தோணும், மனிதர்கள் எதை நோக்கி ஓடுறாங்க. தினமும் நான் ஒவ்வொரு நாளுமே அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் நிறைய மனிதர்களை பார்க்கும்போது எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க லைஃப்பில் என்ன தேவைன்ற புரிதல் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க. காசு, பணம், கட்டிடம், இல்லை மெட்டீரியலான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை சொல்லி 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 ஓடுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது இதெல்லாம் மூலியமாக எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் நிஜமாலுமே அவங்க இதெல்லாம் மூலியம் வாங்கினதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஏன்னா என்னால் பார்க்க முடிஞ்சது ஒன்று விட்டால் இன்னொன்று, ஒன்று விட்டால் இன்னொன்று, அதை விட்டால் இன்னொன்று அப்படின்ற ஒரு டிசைர் கூட்டிகிட்டே தான் போதே தவிர்த்து எதுலேயுமே அவங்க சாட்டிஸ்ஃபைடாக மன நிம்மதியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல யாருமே, மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் பீப்புள். ஸோ இந்த விஷயத்த பார்க்கும்போது முதல்ல நம்ம எதுக்காக ஓடுறோன்ற புரிதலோடு நம்ம இருக்கணும். ஓடுங்க, வேணான்னு சொல்லலை, ஆனால் முதல்ல புரிதலோடு ஓடுங்களேன். அப்போது ஒரு பர்பஸ் இருக்கும் லைஃப்பில் ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கும். புரிதலோட எந்த விஷயமானாலும் பண்ணுவீங்க. மற்றவங்களுக்காக காமிக்கிறதுக்காக பண்ணுறதை முதல்ல விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது பண்ணுறது எல்லாமே வந்துட்டு எங்கிட்ட இவ்வளோ இருக்குன்னு மற்றவங்களுக்காக காமிக்கிறதுக்காக பண்ணுறீங்க. அதை முதல்ல விடுங்க. விட்டாலே நம்மளோட லைஃப் வந்துட்டு ஒரு புதுவிதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு லைஃபாக அமையும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவங்களை கொடுக்கும். வாழ்க்கை மொத்தத்துலேயுமே நல்ல ஒரு புதுவிதமான எனர்ஜியை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ்னஸான தாட்ஸை கொடுக்கும். எப்போவுமே ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு டைம். ஸோ டோன்ட் ரன் ஃபார் சம்திங், ஜஸ்ட் stay and do live for some purpose so that you will find your way of living in your life.